ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம நிறையா படிச்சிருப்போம். நம்ம பேலன்ஸ்ட் டயட்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு 50 to 55% எடுத்துக்கணும். மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து 50 to 50% இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா 20 to 30%, ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா 30 to 40%, கொழுப்பு 30 to 40%. பேலன்ஸ்ட் டயட்னா இது எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ நம்மளுடைய பிளேட் பார்த்திங்கன்னா நிறைய நிறைஞ்சிருக்கிறது கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டு தான். நம்ம அந்தளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன் இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா, அப்போது அது ஆன்டிஜெனிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் கூட தே ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரோட்டீன்ஸ். தெர் ஆர் நம்ம டோட்டலி 6 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி ப்ரோட்டீன்ஸ். இப்போது அந்த ப்ரோட்டீன் சரியான விதத்தில் நமக்கு எடுத்துக்கல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ். கான்ட்ராக்டைல்னால் என்னது? ஹார்ட் பம்ப் பண்ணுறதே கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ்னால தான். பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸை நம்ம ஆக்டின் மயோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் ஹார்ட் பம்பிங்கில் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் என்சைம்ஸ். ஈவன் சலைவரி என்சைம்ஸு, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், எனி என்சைம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அப்போது என்சைம்ஸ் டிஃபிஷியன்சியும் வரலாம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நமக்கு தெரியும் இன்சுலின் இஸ் அ ஹார்மோன், சுகர் கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன். ஸோ இன்சுலின் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். அதர் ஹார்மோன்ஸும் சரி, எனி ஹார்மோன்ஸ், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸில் ஈவன் தைராய்டு ஹார்மோன், எனி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் சரியான விதத்தில் ப்ரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா இதுலேயும் டிஃபிஷியன்சி வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோட்டீன்னா ஈவன் ஹீமோக்ளோபின், நம்ம வந்துட்டு ரத்த சோகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ஸோ ஹீமோக்ளோபினில் ஹீம் ப்ளஸ் குளோபின்னு பிரிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஹீம்ங்கிறது இரும்பு சத்து, அயன் பாட்டு, குளோபின்ங்கிறது ப்ரோட்டீன் பாட். ஸோ ப்ரோட்டீன் சரியாக இல்லைன்னா அந்த ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகுறதுலேயே சரியாக இருக்காது. அப்போ அது வந்துட்டு நம்ம சரியான முறையில் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறது இந்த ஹீமோக்ளோபின் தான். ஸோ இதனால் சரியான ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோட்டீன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பாடியிலேயே பிக்கஸ்ட் ஆர்கன் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கின் தான். ஸ்கின் இஸ் மேட் அப் ஆஃப் கொலேஜன்னா எலாஸ்டிக். இட் இஸ் ஆல்சோ எ ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஈவன் லிவரு, உங்களுக்கு கிட்னிஸ், இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறது கூட தே ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்கின். அந்த மேட் அப் ஆஃப் கவர் பண்ணியிருக்கிறது கூட தே ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணுது ப்ரோட்டீன்ஸ். அப்போ நம்ம ஃபுட் இன்டேக்கில் ப்ரோட்டீன் இன்டேக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை மிஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இப்போது நிறையா டிசீசஸ் வருது. இப்போது ப்ரோட்டீன்ஸ் அப்போ சரியாக எடுத்துக்கல அப்படின்னா என்னாகும், நிறையா டைம் டிசீசஸ், அதாவது நிறையா டைம் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி ஒரு கோல்டு சரியாகாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா கோல்டு சரியாகாமல்னா ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஈவன் விட்டமின் சி, விட்டமின் ஏ, B12 இந்த மாதிரி வந்துட்டு விட்டமின்ஸ் குறைபாடு, சத்து குறைபாடு இருந்தாலும் டிசீசஸ் அடிக்கடி வரும். அடுத்ததாக ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஹேர் ஃபால் கூட வரலாம். அடுத்தது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியில் நெயில் டிஃபெக்ட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டயர்னஸ்ஸு, இது எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியில் இருக்கும். நம்ம குழந்தைகளை வரும்போது அதை மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இன்றைக்கி கூட ஒரு பேஷண்ட் பார்த்தோம். ஸோ அவங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட் ஆஃப் டயர்ட்னஸ்ஸு. சுகர் பேஷண்ட் சுகர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஏன் டயர்ட்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, நான் உணவே மருந்து அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ ஃபுட்டு நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் எப்போவுமே வெஜிடபிள்ஸு இந்த ரேஞ்சில் தான் எடுத்துப்போம், பருப்பே நாங்கள் சேர்த்துறதில்ல அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு மெயினாக வந்துட்டு பருப்பில் தான் வந்துட்டு பிளான்ட் ப்ரோட்டீன்ஸு அதிகம். அடுத்தது சோயாபீன்ஸ், அடுத்தது வந்துட்டு இந்த முருங்கைக்கீரைகள், அது போல் கீரைகளில் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனிமல் ப்ரோட்டீன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மில்க்கு, எக்கு,
ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் அனிமல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் டைப்பை டெய்லியும் ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம், இல்லை டெய்லியும் வந்துட்டு ஒரு எக் எடுத்துக்கலாம், இல்லை டெய்லி ஒரு எக் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த பருப்பு வகைகளும் உங்களை அன்றாடைய உணவில் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்திட்டே இருக்கணும். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நிறைய பருப்பு குழம்புகள் சேர்த்துட்டே இருப்பாங்க. பட் இப்போ இந்த ஜெனரேஷன் வந்துட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரிலாம் போயிட்டு இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதுனாலையும் இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சிஸ் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் எடுத்துகிட்டு அதுவும் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.